போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் மே 20ஆம் தேதிக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அதியமானுடைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. மற்றும் குரூப் 1 குரூப் 2க்கான அனைத்து மெட்டீரியல்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எஸ்ஐக்கான மெட்டீரியல்ஸும் தான். சரிங்களா? எல்லா விடையிலும் சொல்லிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தருமபுரி பிரான்ச்சஸில் போயிட்டுருக்கு. குரூப் 4க்கு இன்றைக்கும் நடந்துச்சு. சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டே கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. நாளைக்கும் போகும். நம்முடைய தருமபுரி பிரான்ச் நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியும், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 23, 24, 26ஆம் தேதிகள் செவ்வாய், புதன், வெள்ளி இந்த நாளில் பிசிஎஸ்ஐக்கான கிளாஸஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் தருமபுரி பிரான்ச்சஸில் நடக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க, வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இந்த டீட்டெயில்ஸை. சரிங்களா? அவங்களும் அட்டன் பண்ணட்டும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, முதல் கேள்வி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மே 20ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு காசநோயை முற்றிலும் ஒழிக்க இந்திய அரசானது இலக்கு நிர்ணயித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்க, 2025, 2030, 2047, 2050. டியூபர்குலோசிஸ், டிபி. சரிங்களா? இது வந்து ஒரு பாக்டீரியாவினால் உருவாகக்கூடிய ஒரு நோய். இதுலயே வருமே இந்த உருவாக்கக்கூடிய அந்த பாக்டீரியம் எது? சயின்ஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வரும். சரி, இப்போ இது வந்து எப்போக்குள்ள முற்றிலுமாக நம்ம வந்து இந்த காச நோயை ஒழிச்சிடணும்? 2025, 30 அப்படின்னா 2025க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முற்றிலும் இந்த காச நோயை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. சரியா? 2025 உலக அளவில் காச நோயால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் எத்தனை கோடி பேர் பாதிக்கப்படுறாங்களாமா? 4 கோடி பேர் வந்து வருஷத்துக்கு பர் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கோடி பேர் வந்து இந்த வைரஸ்னால் பாதிக்கப்படுறாங்க காச நோயால். சரியா? 2025க்குள்ள முற்றிலுமாக நம்ம இதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும், முடிக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த பாக்டீரியம்? மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசம், டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய ஒரு நோய். சரியா? இது எதை பாதிக்கும்? நுரையீரலை பாதிக்கும். ஓகே, அடுத்து இரண்டாவது, இந்தியா பசிபிக் தீவுகளுடைய ஒத்துழைப்பு அமைப்பு. நேற்று வந்து இந்தியா என்னது இந்திய பெருங்கடல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமா? சரி, இந்திய பெருங்கடல் மாநாடு நேற்று பார்த்தோம். இந்திய நோட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்திய பெருங்கடல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம்? டாக்கா, வங்காளதேசம் நடந்துச்சுன்னு பார்த்தோமா? இது இந்திய பசிபிக் தீவுகளுடைய ஒத்துழைப்பு அமைப்பினுடைய 3வது உச்சி மாநாடு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ என்னன்னா நம்முடைய பிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கார். இப்போ வந்து நேற்று என்ன பார்த்தோம்? ஜப்பான் போயிருக்காரு. ஜப்பான்ல G7 கண்ட்ரிகளுடைய மாநாடு நடக்குது. ஜப்பான் தான் ஹோஸ்ட் பண்றாங்க இந்த இயர். சரியா? அதுல கெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சார்பில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணது. சரியா? அங்க போய் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஹிரோஷிமாவை விசிட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? அது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்பளவு இருக்கக்கூடிய காந்தியினுடைய சிலையும் திறந்து வச்சிருப்பார். ஓகே, இந்த ஜப்பான் பயணத்தை முடிச்சுட்டு அடுத்து எங்க போறாரு அப்படின்னா இந்த இந்தியா பசிபிக் தீவுகளுடைய ஒத்துழைப்பு அமைப்பினுடைய 3வது உச்சி மாநாடு நடக்கும், அங்க போவார். அது எங்க நடக்குது அப்படின்னா பப்புவா நியூ கினி அப்படிங்கிற இடத்துல நடக்குது, கண்ட்ரியில. சரியா? இதை முடிச்சுட்டு அடுத்து குவாட் உச்சி மாநாடு நடக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து எங்க நடக்குதுன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்கும். ஆஸ்திரேலியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஆஸ்திரேலியா போவார். இதுதான் அவருடைய சுற்றுப்பயணம். இந்த மாதிரி அப்போ எங்கே போகிறாரு, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஃபாரின் விசிட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்புவா நியூ கினியா அப்படிங்கிறது தான் சரியான பதில். சரியா? ஜப்பான் பயணத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து எங்கே போயிட்டாரு? நியூ கினியாவுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. அங்கு நடக்கக்கூடிய இந்திய பசிபிக் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு. சரியா? ஃபோரம் ஃபார் இந்தியா பசிபிக் ஐலாண்ட் கோஆபரேஷன் அப்படிங்கிறதுல வந்து கலந்து கொள்கிறார். சரியா? அவங்க அந்த
கண்ட்ரியோடைய பிஎம் யார் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். G7 பார்க்கும்போது G7 உடைய பிஎம் இல்ல பிரசிடென்ட் யாரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ண வராங்களோ அவங்கள யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வேற எந்த கண்ட்ரி விசிட் பண்றாரு, அந்த கண்ட்ரியினுடைய பிரதமர் யாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியம், உங்களுக்கும் தேவைப்படும். சரியா, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எத்தனாவது மாநாடுனா 3வது உச்சி மாநாடு. சரியா, ஓகே, இங்க என்ன பேச போறாங்க அப்படின்னா பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி, திறன் கட்டமைப்பு, பயிற்சி, சுகாதாரம், ஆரோக்கியம், உள்கட்டமைப்பு, இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பத்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த பசிபிக் தீவு நாடுகளினுடைய முக்கியமான தலைவர்கள் வந்து கலந்தாலோசிக்க இருக்கிறாங்க. சரியா, அடுத்து வந்து குவாட் உச்சி மாநாடு மே 22ஆம் தேதி. இப்ப மே 19 இருந்து 21 வரைக்கும் G7 மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப விசிட் பண்ணுவாரு, அடுத்தடுத்து எங்க போவார் அப்படின்ட்டு. அடுத்து மே 22ஆம் தேதி எங்க போறாரு, ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னியில் நடைபெற இருக்க குவாட் உச்சி மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானில் ஹிரோஷிமா நகரில் உலக தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டமாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அவருடைய பயண விஷயங்கள். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, எந்த ஆண்டு பிரதமர் பழைய 500 ரூபாய், இதுக்கு முன்னாடி 500 rupees 1000 rupees நோட்டு இருந்துச்சு, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லாது, டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு. சரிங்களா, பண மதிப்பிழப்பு, அது பேர் என்ன அறிவிச்சாரு. சரியா, மோடி அறிவிச்சாங்க. மறக்குமா சார், எந்த டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்திருக்கு, இப்போ அதை நீக்கிட்டு இந்த 2000 நோட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரியா, நவம்பர்ல அந்த வருஷம். சரிங்களா, எந்த டேட்டு, நவம்பர் 8 2016. சரிங்களா, அப்பதான் வந்து சொன்னாரு இந்த மாதிரி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு. எதுக்காக, கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒழிச்சிட்டாங்களா, இப்போ வந்து மறுபடியும் 2000 நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ அதையும் வந்து திரும்ப வாங்குறாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் தான் வந்து அதை சொல்லும். சரிங்களா, ரிசர்வ் பேங்க் தான் வாங்க போகுது. இவங்க என்ன சொல்றாங்க, திரும்ப டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேவுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. சரியா, முதல்ல 2000 நோட்டு வந்து எப்போ அறிமுகமானதுன்னா 2016 நவம்பர் 2ஆம் தேதி. நவம்பர் 2ஆம் தேதி. சரிங்களா, 2016ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அது டிமானிட்டைசேஷன் டே. சரியா, ரிசர்வ் வங்கி சட்டம் 24 அதுல பிரிவு 1ல இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. பொருளாதாரத்தில் இதர மதிப்புகளுடைய கரன்சி நோட்டுகள் போதுமான அளவுல இருக்கு அப்படிங்கறத உறுதி செய்வதற்காக 2000 நோட்டுகள் அப்போது வெளியிடப்பட்டது. சரியா, இப்போ திரும்ப பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளுடைய பணியிடங்களுக்கான எண்ணிக்கை என்ன, இதெல்லாம் நான் வந்து முன்னாடி சிஏ வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். என்னன்னு பார்த்துருப்போம். அப்போ வந்து கொலிஜியம் அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்றாங்க, கொலிஜியம் அப்படிங்கிறது புதிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கான பரிந்துரையை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப அந்த பரிந்துரையை ஏற்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மத்திய அரசு நீதிபதிகளை ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க. நீதிபதிகளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியமனம் செய்ய போறாங்க. சரியா, அவங்க யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே என்ன சொன்ன, 33+1. சரியா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, மொத்தமா 34 நீதிபதிகள் இருப்பாங்க. டோட்டல் கவுண்ட் 34. 10th பாலிட்டிலேயே படிப்போம். சரியா, படிக்கலனா இனி படிப்பீங்க. சரியா, மொத்தமா 34. அதுல காலியாக இருந்த 2 பணியிடங்களுக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக பிரசாத் குமார் மிஸ்ரா ஒருத்தர், அப்புறம் KV விஸ்வநாதன் அவரும் பதவியேற்றுக் கொண்டாங்க. சரியா, இவர்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு, இப்போது 50வது சீஃப் ஜஸ்டிஸா இருக்காரு, தலைமை நீதிபதியா இருக்காரு யாரு, சந்திரசூட். இவரு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதுல ஆகஸ்ட் 12, 2030 உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்கு, விஸ்வநாதனுக்கு இருக்கு. 2030 அவருக்கு தலைமை நீதிபதியாக கூடிய வாய்ப்பு இருக்கான். சரியா, ஸோ அடிஷனலான ஒரு பாயிண்ட் வந்து கணிக்கிறாங்க. அடுத்து வக்சீர் நீர்மூழ்கி கப்பல் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீர்மூழ்கி கப்பல். சரிங்களா,
இது வந்து எங்க கொல்கத்தா கார்டன் ரிச் கப்பல் கட்டுதளமா இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த கப்பல் கட்டும் தளம் இருக்கு. இது மும்பை மசாகான் கப்பல் கட்டும் தளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு P75I சரியா. ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து பிரான்ஸ் கடற்படை குழுமத்துடன் சேர்ந்து 6 நீர்மூழ்கி கப்பல்கள் கல்வாரி ரக நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்க முடிவு செஞ்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுதான் இந்த விஷயம், அதை நோட் பண்ணிக்கோங்க. இது எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா மும்பையில் மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது சோதனை ஓட்டமாக வந்து ரன் பண்ணியிருக்காங்க, ட்ரையல் பண்ணியிருக்காங்க. 2024 இது வந்து கடற்படையில் சேர்ந்தோம் சரியா. அடுத்து எந்த நாள் அன்று புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்லிமெண்ட்ரி பில்டிங் இருக்கா, பார்லிமெண்ட் பில்டிங். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழசாயிருச்சு, போதுமான இடம் பத்தலை. லோக்சபாவிலையும் சரி ராஜ்யசபாவிலையும் சரி இல்லை கூட்டு கூட்டம்னா நடத்துகிறாங்க அப்படின்னா சரியான இடவசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதியதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க சரிங்களா. சென்ட்ரல் விஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சரியா, பார்லிமெண்ட்ரி பில்டிங். ஸோ இதை வந்து மே 28 அன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு வந்து லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு பிஎம் சரியா திறந்து வைக்கிறதுக்காக. ஸோ ஆன்சர் என்ன, மே 28ஆம் தேதி திறந்து வைக்க போறாங்க. ஏற்கனவே இந்த ஓல்டு பில்டிங் இருந்தது 1921 சென்ட்ரல் அசம்பிளி, இந்த நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை பிளான் பண்ணி டிசைன் பண்ணது யாரு, நம்ம 10th புக்ல இருக்கும், வடிவமைத்தவர்கள் லூட்டின்ஸ் அப்புறம் பேக்கர் சரியா. ஃபுல் நேம் வந்து எட்வர்ட் லூட்டின்ஸ் நினைக்கிறேன் சரியா, பேக்கர். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. 26 இருந்து அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கும், அப்போ கட்டினது. இது ரொம்ப பழசாயிடுச்சு, ஒரு 100 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, 95-96 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஏற்கனவே இருக்கக்கூடியதையும் ரெனோவேட் பண்ணிட்டு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் விஸ்டாவா, நான் சென்ட்ரல் விஸ்டான்னு சொல்லிட்டேன்னா சென்டர் விஸ்டா அப்படிங்கிற பெயர்ல புதிய நாடாளுமன்ற கட்டட பணிகள் வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரியா. இந்த ப்ராஜெக்டை எடுத்து யார் வந்து செஞ்சாங்க அப்படின்னா டாடா ப்ராஜெக்ட்ஸ் கான்ட்ராக்டை வின் பண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க சரியா, முடிஞ்சது ஓகேவா. ஸோ இந்த புதிய கட்டிடத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்சபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 888 மெம்பர்ஸ் வந்து 888 சரியா, இந்த அளவுக்கு உறுப்பினர்கள் அமரலாம், அதுக்கான இடவசதி செய்யப்பட்டிருக்கு. இதே ராஜ்யசபாவா இருந்துச்சுன்னா 300 எம்பிக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காரலாம், அதுக்கான இடவசதி இருக்கு சரியா, கொடுத்துருக்காங்களா. கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1280 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய வகையில வசதி செய்யப்பட்டிருக்கு சரியா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எத்தனை அளவுல அப்படின்னா 65,000 சதுர மீட்டர் சரிங்களா அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரப்பளவுல இந்த கட்டிடத்தை, பழைய கட்டிடத்தை இடிக்காம அதை ஒட்டி கட்டியிருக்காங்க சரியா. பழசு புதுசு, அது சர்க்கிள் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஒட்டி இப்போ கட்டியிருக்காங்க சரி. அடுத்து கீழ்கண்டவற்றில் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட மினி டைடல் பூங்காவில் தவறானதை தேர்ந்தெடுக்க. அதாவது சில இடங்கள்ல வந்து அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை அந்த மாவட்ட இளைஞர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அந்த மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு டைடல் பார்க், ஏற்கனவே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி இடங்கள்லாம் டைடல் பார்க் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மினி டைடல் பார்க் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறானது எது அப்படின்னா கோயம்புத்தூர்ல இல்லை, அதுதான் இப்போ இங்க தவறானது. இந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மினி டைடல் பார்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு திட்டத்துக்கு காணொலி மூலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சரியா. ஓகே, அந்த மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் போலாமா. அடுத்து ரயில் மதாத் அப்படிங்கிறது என்ன, ரயில் மதாத் இது வந்து என்ன, இணையதளம். என்ன இணையதளம்னா ஓகே, என்னது தண்டவாள சீரமைப்பு இல்ல செயலி, தனியார் நிறுவனம் அப்படின்னா
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் தான். சரிங்களா? என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய குறைகளை பதிவு செய்வதற்காகவும் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காகவும் வச்சிருக்கக்கூடிய ஒரு செயலி. சரியா? ஸோ அதுதான் இந்த ரயில் மதாத் அப்படிங்கிறது. தெற்கு ரயில்வேயில் கடந்த நிதியாண்டுல ரயில் மதாத் அப்படிங்கிற செயலி மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 புகார்கள் வந்திருக்கு போல. சரியா? அதுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ரயில் மதாத் அப்படிங்கிறது கிரிவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முன்னாடி வச்சிட்டேன். உலக பாரா ரேங்கிங். நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா கொஸ்டின் நம்பர் 9 மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா சீனாவில் நடைபெறக்கூடிய உலக கோப்பை வில்வித்தையுடைய ஸ்டேஜ் 2 இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருக்கியில் நடந்திருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து இப்போ எங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சீனாவில் நடந்துட்டு இருக்கு. அதில் காம்பவுண்ட் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியா வந்து தங்கம் உறுதியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இது நார்மலான ஒலிம்பிக். சரியா? சரி, உலக கோப்பை வில்வித்தை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரா ரேங்கிங் வில்வித்தை. சரியா? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இது எங்க நடக்குது அப்படின்னா எந்த நாட்டில் நடைபெறுகிறதுனா இது செக் குடியரசுல நடக்குது. ஓகே. பாரா ரேங்கிங் வில்வித்தை போட்டி எங்க நடக்குது? செக் குடியரசுல நடக்குது. ஓகேங்களா? உலக பாரா ரேங்கிங் வில்வித்தை செக் குடியரசு நாட்டில் நடைபெறுகிறது. இதுல வந்து காம்பவுண்ட் ஆடவர் அணி ஓப்பன் இரட்டையர் பிரிவில் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? மகளிர் அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இரட்டை பிரிவில் வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் சில விஷயங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் கரண்ட் அஃபேர்ஸாக மட்டும் பார்க்காம அது ரிலேட்டடாக சப்ஜெக்ட்ஸ்குள்ளேயும் நம்ம வந்து டச் பண்ணுவோம். புக்ஸில் இருக்கிறதும் பார்ப்போம், ஒரு ரிவிஷன் இருக்கும். சரிங்களா? அது கூட தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கும்போது இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த சீரீஸை தொடர்ந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பார்க்குற அனைவரும் ஒரு லைக்கை வந்து தட்டி விடுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மே 21 முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்முடைய ஃப்ரீ ப்ரோக்ராம் PCSIக்கான ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மெட்டீரியல் புக்ஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.